வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸில் டைம் டேபிள் படி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து இங்கிலீஷ் படகாகி பார்க்குறதா நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் படகாகி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அதில் வந்து 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா அது ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது. கிராமர் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட், இந்த 3 மெத்தட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு 3 மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமானதுமே இந்த 3 மெத்தடுமே. அதனால் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படியே வந்து நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் பெடகாகி கிளாஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் டெலிகிராமில் ஃபுல் நோட்ஸாக வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மார்க்ஸ், உங்களோட எய்மை வந்து 90 அந்த மாதிரி வந்து வச்சுக்கிடாதீங்க. 100 அபவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த கட் ஆஃபை வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ 90 வச்சிங்க அப்படின்னா அப்புறம் உங்களால் வந்து 80, 70 அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அதே இது நீங்கள் 100 அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இந்த இதை வந்து நீங்கள் உங்களோட எய்மை வந்து 100 அபவ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படவைக்கின்றது பார்க்குறீங்க அப்படின்னா அதே இதை தமிழ்லையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேரை தமிழ்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து ஏதாவது ஒரு மெத்தட் இருந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அதே அப்படியே வந்து தமிழில் டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படியே கேட்டாலும் கேட்பாங்க, இல்லாட்டி அதுக்குரிய தமிழ் வாக்கியத்துலையும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இங்கிலீஷில் எதை படிக்கீங்களோ தமிழ்லையும் அதுக்குரியதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்லையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த இப்போ நான் தமிழில் அந்த மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா அதையும் சைடில் வந்து இங்கிலீஷில் நோட்ஸ் பக்கத்துலேயே வந்து சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கும்பொழுது ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ சீட்டட் தமிழ், அதாவது இப்போ கூட நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து சொல்கிறது தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தமிழ் பெடகாகிக்கு வந்து நம்ம சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சது. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. ஹிந்தி இதை பார்த்து தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எல்லாருக்குமே வந்து சோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் பெடகாகி தமிழில் வந்து சீட்டட் கிளாஸஸ் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நம்மளோட சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நோட்ஸ் கொடுக்குறத நம்ம ஒரு கம்ப்ளீட் நோட்ஸாக கொடுக்குறதா இருந்தாலும் கிளாஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக, எந்த ஒரு பெய்டு எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சீட்டட் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு அதான் வந்து பேசிக்காகவே இருக்கக்கூடியது. அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா ரிமைனிங்கை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதர் சப்ஜெக்ட்ஸை. ஸோ நீங்கள் சிடிபியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். 30 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா 30 மார்க்குக்கு எய்ம் வைக்கணும். அப்போ தான் உங்களால் 29 ஆர் 26 வந்து எடுக்க முடியும். அதனால் ஃபுல்லாக சிடிபியில் தரவா இருங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருப்பீங்க டெலிகிராம் சேனலில் கூகுள் ஃபார்ம் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 15 கொஸ்டின் சிடிபி ப்ராக்டிஸ் கொஸ்டின் அனுப்பியிருப்பேன். அதில் வந்து ஒரு 2 பேர் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கு, ஒரு சில கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியலை. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறத வச்சு நான் வேறு ஏதாவது சிடிபிக்குரிய ப்ராக்டிஸ் வீடியோ இல்லாட்டி கிளாஸஸ் வந்து இனி பார்க்குறத நீங்கள் பண்ணுறத வச்சு போடலாம்னு இருக்கேன். அதனால் டெய்லி இனிமேல் வந்து சிடிபி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொஸ்டின் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆர் 20 ஆர் 30 இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணி கூகுள் ஃபார்மாக உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சிடிபியில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம மெத்தட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரியான எல்லா விதமான அவங்களோட ஃபிசிக்கல் இது வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் ஒர்க்ஸ் பை ஹேவிங் லேர்னர்ஸ் ரெஸ்பாண்ட் டு சிம்பிள் கமாண்ட்ஸ் அண்ட் எம்ஃபசைசஸ் ஆரல் லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது என்ன அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எந்த மாதிரி அப்படின்னா குழந்தைங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. எதுக்காக அப்படின்னா சிம்பிள் கமெண்ட்ஸ். இப்போ ஏதாவது டீச்சர் வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மாதிரினா அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்கிற மாதிரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ளே மெத்தடில் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை பஸ்ஸில்ஸ் மூலிமா ஏதாவது சால்வ் பண்ணுற மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஒரு கமெண்ட்ஸுக்கு வந்து அவங்க கேள்விக்கோ ஒரு இதுக்கோ வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சஸ் வந்து இருக்கிறது. அது ஆக்டிவிட்டி மூலமாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட லிசனிங் அவங்களோட ஆன்சராகவும் இருக்கலாம், அவங்களோட
ஓரல் ஆன்சராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் பிகினர் லெவல்ஸ் அவங்களுக்கு மட்டுமே தான் இது பர்ஃபெக்டாக இருக்குமே தவிர, நாட் வெரி லார்ஜ் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ். அதாவது நிறைய இந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு பெஸ்ட்டாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இந்த பிகினிங் லெவலில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஆக்டிவிட்டி லெவல் மாதிரி பண்ணுறது, இந்த இந்த கிராமருக்கு ரிலேட்டடான வேர்டு எது வரும் அப்படின்றத மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சிங் லாங்குவேஜை எது மூலிமா டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலிமா, நம்மளோட உடல் சார்ந்த செயல்கள் மூலமாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். டீச்சிங் லாங்குவேஜ் த்ரூ ஃபிசிக்கல் ஆர் மோட்டார் ஆக்டிவிட்டி. நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமா லாங்குவேஜை டீச் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் மூலியமாகவோ ஏதாவது ஒர்க் மூலியமாகவோ வந்து என்ன பண்ணுறதுன்னா இது பண்ணுறது. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி இப்படி இந்த டோட்டல் ரெஸ்பான்ஸை வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, இதை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் ஜேம்ஸ் ஜே ஆசர். ஸோ இவர் எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு இதை வந்து கவனிக்கிறாரு. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு அவங்களோட ஸ்பீச்சை வந்து கேட்டு அவங்களோட கமெண்டை கேட்டு அவங்களோட குழந்தைங்க வந்து அது அவங்களோட ஆக்டிவிட்டி மூலயமா அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸுமே என்ன அப்படின்னா, எப்படி அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க தன்னோட ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அவங்க ஃபிசிக்கல் மூலிமா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜேம்ஸ் ஜே ஆசர் வந்து இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மூலிமா கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இதில் மெயின் இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கமெண்ட் நம்ம முன்னாடி வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒர்க் முன்னாடி வருது, நம்மகிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஆக்டிவிட்டி மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. இப்போ எப்படி அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது குழந்தைங்க ஃபிசிக்கல் மூலிமா ஒரு சில ஆக்டிவிட்டி செய்வாங்க. இதை செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தைங்க அதை வந்து செய்வாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இதை பார்த்து இவர் வந்து இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தடை வந்து கொண்டுட்டு வராரு. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலிமா இன்வால்வ் பண்ணி லாங்குவேஜை டீச் பண்ணுறது தான் இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தடில். ஸோ அப்போ டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆக்டிவிட்டீஸ் மூலயமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா குழந்தைங்களுக்கு லாங்குவேஜை டீச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஜேம்ஸ் ஜே ஆசர். ஸோ அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாதிரி அந்த அப்சர்வேஷன்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு குழந்தைங்க தன்னோட ஃபிசிக்கல் மூலிமா கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சஸை வந்து 3 ஸ்டெப்ஸாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜேம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் இஸ் லேர்ன்டு ப்ரைமர்லி பை லிசனிங். லாங்குவேஜை எப்படி நம்ம முக்கியமாக கற்றுக்குறோம் அப்படின்னா லிசனிங் மூலிமா, கேட்குறது மூலிமா. இப்போ யாராவது நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இதை கண்டினியூஸாக நீங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட வேர்ட்ஸ் அதோட மீனிங் வந்து உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை கண்டினியூஸாக கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ அதான் வந்து லாங்குவேஜ் இஸ் லேர்ன்டு ப்ரைமர்லி பை லிசனிங். அடுத்து லாங்குவேஜ் லேர்னிங் மஸ்ட் என்கேஜ் த ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரைன். ஸோ அவர் பார்த்த அப்சர்வேஷன்ஸ் மூலிமா பார்த்ததில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் லேர்னிங் வந்து நம்ம மொழியை கற்றல் அப்படின்றது நம்மளோட மூளையில் எந்த பகுதியில் வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரெயினோட ரைட் ஹெமிஸ்பியர், வலது பக்கம் அப்படின்றது. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் தான் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்க்கு என்கேஜாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னது யார் அப்படின்னா, பேஸ்டு ஆன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் ஜேம்ஸ் ஆசர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது ஹைப்போதசிஸ் என்னென்னா, லேர்னிங் லாங்குவேஜ் should not involve any stress. இப்போ நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் அதில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த எமோஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான், பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு லேர்னிங்லையும் இன்வால்வ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி 3 ஹைப்போதசிஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தட். டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக, அதுவும் பர்டிகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக நம்ம லாங்குவேஜை டீச் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங், CCL. அதாவது இந்த நேம் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லக்கூடிய நேம் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். கம்யூனிட்டி லாங்குவேஜ் அப்படின்னா, கம்யூனிட்டினா நம்ம ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குரூப்பில் நமக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணுறது. ஸோ அதான் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் மெத்தட். ஸோ இதில் பாருங்கள், இஸ் எ லாங்குவேஜ் டீச்சிங் அப்ரோச் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு டெவலப்
வாட் aspect ஆஃப் a language they would like to learn. அதாவது என்ன அப்படின்னா இது எந்த மாதிரியான டீச்சிங் அதாவது லாங்குவேஜ் டீச்சிங் அப்ரோச் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு டெவலப் வாட் aspects ஆஃப் a language they would like to learn. அவங்க எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு எந்த மாதிரி இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி, அவங்க ஒரு குரூப். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த எந்த லாங்குவேஜை கற்றுக்கணும், அந்த லாங்குவேஜில் எந்த பகுதி அவங்க கற்றுக்கணுன்றதை நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம குரூப்பாக அவங்க வந்து சேர்ந்து கற்றுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ரோச் அப்படின்னா கவுன்சிலிங் அப்ரோச். கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படின்றவங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி, ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி, எப்படி வந்து நம்ம லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் தான் இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் அப்ரோச் அப்படின்றது. ஸோ இதில் டீச்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கவுன்சிலர், பேராப்ரைசராக இருப்பாங்க. குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கிளைண்ட் மாதிரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் அப்படி ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அவங்க எப்படி நம்ம டாக்டர்ஸ் வந்து கிளைண்ட்டை கைட் பண்ணுவாங்களோ எப்படி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கொலாபரேட்டர். லேர்னர் அப்படின்றவங்க கிளைண்ட் அண்டு கொலாபரேட்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங்குவேஜில் ஒரு பகுதி, இப்போ கிராமர் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அதை கற்றுக்கிறது, இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் படிக்கணும், அந்த லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதை படிச்சுக்கிறது. ஸோ இதான் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். குழந்தைங்க வந்து எதை கற்றுக்கணும், அந்த மொழியில் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒர்க் டுகெதர் டு டெவலப் வாட் aspects ஆஃப் லைஃப், அதாவது லாங்குவேஜ் அவங்க வந்து அந்த லாங்குவேஜில் எதை கற்றுக்கணும்னு ஒன்றா நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் நம்ம லாங்குவேஜை டீச் பண்ணுறது தான் இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது. ஸோ இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் CLL அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா வேர்ல்ட் பர்சன் லேர்னிங். ஒரு இது படிக்கிறாங்க அப்படின்னா அதை முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு கற்றல் அப்படின்றது இந்த CLL. ஸோ இதை யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா சார்லஸ் ஏ காரன் அப்படின்றவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் டு லேர்னிங் இஸ் நோன் அஸ், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கோட அப்ரோச் இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் அப்ரோச் மாதிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவரோட இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிக்கல் அப்ரோச் டெக்னிக்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கவுன்சிலிங் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒன் பர்சன் கிவிங் அட்வைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீச்சர் வந்து இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்களா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு கைட் பண்ணுறது, அட்வைஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரியான ரோடில் தான் டீச்சர்ஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குறது, அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது, சப்போர்ட் கொடுக்குறது, யார் யாருக்கெல்லாம் இப்போ அந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த டேர்ம் தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெக்னிக்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் குட் பி அப்ளைடு டு லேர்னிங் இன் ஜென்ரல் அண்ட் டு லாங்குவேஜ் டீச்சிங் இன் பர்டிகுலர். ஸோ அந்த கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றதில் அப்ளை பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்றது. ஸோ சாரி, ஒரு மிஸ்டேக் இருக்குது இதில். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது CLL, நான் CCL போட்டிருக்கேன், CLL. ஸோ அப்போ இந்த CLL நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வந்து எந்த லாங்குவேஜ் விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த எந்த இதை அவங்க லைக் பண்ணுறாங்களோ, எந்த இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை வந்து படிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் இது பண்ணுறது தான் இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த CLL கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கிறது என்னென்னா ஒரு முழுமையான ஒரு வேர்ல்ட் பர்சன் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அவங்க வந்து படிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இது என்ன அப்படின்னா சின்ஸ் ட்ரூ ஹியூமன் லேர்னிங் இஸ் போத். இங்கே லேர்னிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஹியூமன் லேர்னிங் அப்படின்றது காக்னிட்டிவ், அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்லையும் இருக்கும். அஃபெக்டிவ், வேர்ல்ட் பர்சன், அஃபெக்டிவ் மீன்ஸ் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்ட் பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதான் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கிறது கவுன்சிலிங் அப்ரோச்சை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு டெவலப் வாட் aspects ஆஃப் a லாங்குவேஜ். அவங்க எந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜோட ஒரு பகுதியை கற்றுக்கிறதுக்கு ஒன்று போல் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஏன்னா கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கோம், சேர்ந்து ஒரு குரூப்பாக அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் CLL. ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் டாஸ்க் பேஸ்டு லாங்குவேஜ் லேர்னிங். டாஸ்க் பேஸ்டு பேரில் நேமில் இருக்க டாஸ்க் பேஸ்டு மீன்ஸ்
ஆக்டிவிட்டீஸ் மூலிமா ஏதாவது டாஸ்க் கொடுத்து நம்ம வந்து அது மூலிமா லாங்குவேஜ் வந்து செய்ய வைக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு டைலாக் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீனியரியை கொடுக்கறது, அதில் வந்து இன்வால்வ் பண்ணி குழந்தைங்களோட கான்வர்சேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒர்க் மாதிரி இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறது. ஸோ இட் யூசஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா தட் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு த லேர்னர். குழந்தைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் தட் இஸ் எ லிட்டில் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதில் பேசுகிறாங்கன்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு உடனடியாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கரெக்டான ஃபார்மேஷன் வேர்ட்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் டாஸ்க் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு லாங்குவேஜ் லேர்னிங்கிறது ஆக்டிவிட்டீஸ் மூலயமா குழந்தைங்க வந்து கற்றுக்கக்கூடியது. அதில் வந்து கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து இருக்கும். இந்த டாஸ்க் பேஸ்டு லேர்னிங்கை வந்து 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டாஸ்க் நடக்கும்போது என்ன பண்ணணும், டாஸ்க் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ டாஸ்க் இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன வைக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன கேரக்டர் என்னென்ன ரோல்ஸ் அப்படின்றத அசைன் பண்ணணும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸில் இப்போ ஒரு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு கான்வர்சேஷன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்குன்னா அதில் அஸ் எ டீச்சர் ஆர் லீடர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணுறதை வந்து அப்சர்வ் பண்ணி என்னென்ன இது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். லாஸ்ட்டு ஃபீட்பேக். அதை முடிச்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஆர் லீடர் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் உங்களோட அந்த ஸ்டைல் ப்ரொனன்சியேஷன் இல்லாட்டி வேர்ட் ஃபார்மேஷன் இல்லாட்டி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம அதுக்குண்டான கைடன்ஸை வந்து கொடுக்குறதா ஃபீட்பேக் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் 3 ஸ்டேஜஸில் வந்து டாஸ்க் பேஸ்டு லேர்னிங். அந்த டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்கும். ஸோ டாஸ்க் பேஸ்டு லாங்குவேஜ் லேர்னிங்கிறது சிம்பிளாக நம்ம ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணி லாங்குவேஜை வந்து டீச் பண்ணுறது தான். ஸோ இது வந்து சிம்பிளான மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெஸ்ட் அப்ரோச்சுமே கூடன்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேட்டிவ் அப்படின்னா நம்ம அந்த கான்வர்சேஷன்ஸ் நம்மள கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து கிளாஸ் ரூமில் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்யூனிகேட் பண்ணுறது மூலயமா கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிறதுக்கு மூலயமா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு உருவாகும். அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ஸ்பீச்சிங் பேட்டர்ன், அந்த இது எல்லாமே வேர்ட் ஃபார்மேஷன் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ அதான் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கம்யூனிகேஷன் மூலமாக குழந்தைங்களுக்கு லாங்குவேஜை டீச் பண்ணுறது, டெய்லி அந்த கம்யூனிகேஷன் வந்து டார்கெட் லாங்குவேஜ்லேயே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்யூனிகேட் ரியல் மீனிங். இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு கிளாஸ் ரூமில் டெய்லி இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த கண்டினியூஸாக அவங்க வந்து பேசுகிறதுனால அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த ரியல் மீனிங், அந்த லாங்குவேஜோட ரியல் மீனிங்கை அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். என்ன சொல்ல வர்றாங்களோ அது ரியலாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடோட முக்கியமான நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியல் மீனிங்கை கம்யூனிகேட் பண்ணுறது வைக்கிறதுக்கு. இதோட ஸ்கில்ஸ் என்ன, இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே இன்டர்ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இப்போ கம்யூனிகேட் அப்படின்றப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுல ஸ்பீக்கிங்கில் மட்டும் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு இதை பார்க்குறாங்க, அதை வந்து ரீட் பண்ணுறாங்க, அப்போ அதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கன்வே பண்ணக்கூடிய ப்ராசஸ், ரைட்டிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்டர்ரிலேட்டடாக இருக்கும். இதில் ஃப்ளூவன்சி அப்படின்றது டினோட்டட் மோர் வேல்யூ, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கம்யூனிகேட்டிவ்லன்றப்போ அவங்க பேசும்பொழுது அந்த ஸ்பீட், அந்த ஃப்ளூவன்சி, ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் டினோட்டட் மோர் வேல்யூ எதுக்காக அப்படின்னா ஃப்ளூவன்சி. ஸோ இதுதான் வந்து ஸ்கில்ஸ். அப்போ கம்யூனிட்டி லாங்குவேஜ் டீச்சிங்கில் ஸ்கில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கிங் மட்டும் கிடையாது, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் நாலுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் டீச்சரோட ரோல் என்ன, ஸ்டூடெண்ட்டோட ரோல் என்ன? அப்போ டீச்சர் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா ஒன்லி அ ஃபெசிலிட்டேட்டர், அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க டீச்சர். லேர்னர்ஸ் வந்து என்னென்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் பீயிங் passive recipients of information provided by a teacher or textbook. அதாவது என்ன அப்படின்னா ஒரு passive recipients of informations, டீச்சர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பேசிவான இன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனாக இருக்கும். இப்போ டீச்சர்கிட்ட இருந்து டீச்சர் வந்து ஏதாவது நம்மகிட்ட ஒன்று கேட்காங்களோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு உடனே திருப்பி வந்து ஆக்டிவாக ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும் த்ரூ த டார்கெட் லாங்குவேஜ். அந்த எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் மூலிமா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் 2 பேருக்குமே இருக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு
ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த பிகைனிங். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு இது இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இயர் இருக்குன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபுல்லாக நீங்கள் இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு இயரில் வந்து ஹாஃப் இயர் போனதுக்கப்புறம் வந்து இடையில வந்துட்டு இங்கிலீஷில் பேசுங்க, ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொன்னால் குழந்தைங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கம்யூனிகேஷன் வந்து பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, லேர்னர் சென்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லேர்னர் சென்டர்டாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ்டாக இருக்கணும். லேர்னர் சென்டர்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட வியூஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இப்போ கம்யூனிகேஷன் அந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணாலும் அது குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அதில் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ அவங்க ஏதாவது வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷனில் அவங்க இன்வால்வ் ஆகிறதா இருந்தாலும் அதில் அவங்களோட அனுபவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் பிரின்சிபல் ஆல்ரெடி அப்ஜெக்டிவில் சொன்ன மாதிரி டீச் கம்யூனிகேட்டிவ். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்காக அந்த கம்யூனிகேஷன் மூலியமாக நம்ம டீச் பண்ணுறது. ஸோ டீச் கம்யூனிகேட்டிவ். அடுத்து இதோட காம்படென்ஸ். இதில் வந்து திறன், எதுக்கான ஸ்கில், அந்த திறன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் ப்ளஸ் த எபிலிட்டி டு யூஸ் கிராமர் அப்ரோப்ரியேட்லி. அதாவது கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, பேசுகிறோம் அப்படின்னா, அந்த கிராமர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த கிராமரை வந்து கரெக்டாக வேர்ட் ஃபார்மேஷன்லேயோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயோ யூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம மதர் டங்கில் எடுத்தோன்னே நம்ம மைண்டில் யோசிக்கிறது இங்கிலீஷில் பேசிடலாம். ஆனால் சப்போஸ் கிராமர் வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம என்ன பேச வர்றோமோ அது வந்து புரியாது. ஸோ அதனால் இந்த கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் அப்படின்றது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இருக்கணும். அடுத்து வேரஸ் கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் இம்ப்ளைஸ் த எபிலிட்டி டு யூஸ் த லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ் கரெக்ட்லி. கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸ் இன் அடிஷன்ஸ் இன்வால்வ்ஸ் த அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப் கிராமர். இப்போ நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் காம்படென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியுது, கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அதே மாதிரி கம்யூனிகேட்டிவ் இப்போ நீங்கள் கிராமரில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷனும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, அடுத்து பார்த்தோம்னா அப்ரோப்ரியேட்ஸ் இஸ் த அப்ரோப்ரியேட்னஸ். இப்போ நம்ம வந்து அப்ரோப்ரியேட்னஸ், அந்த அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப்ஸ்ன்னு சொல்கிறோம், கிராமர் அப்ரோப்ரியேட்லி கரெக்டாக வந்து இது பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அந்த அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்றது என்னென்னா, எபிலிட்டி டு யூஸ் லாங்குவேஜ் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ். நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி, அந்த ஒரு திறமை தான் நமக்கு என்னன்னா அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்றதுனா ability to use language that is suitable for the particular situations. ஸோ இந்த அப்ரோப்ரியேட். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணுறோம், நல்ல ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இது வந்து கிராமர் காம்படென்ஸ் மூலிமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸ் வந்து இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. கிராமட்டிக்கல் காம்படென்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளால் கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸையும் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கிராமட்டிக்கல் காம்படென்ஸ் வந்து கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸ்க்கு கொண்டுட்டு போகும். அதான் வந்து இங்கே ஒரு சும்மா சின்னதாக ஆர்வம் மாதிரி கிராமட்டிக்கல் காம்படென்ஸ்லேருந்து கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கோட நேச்சர், இதோட இயல்பு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் எப்படி லாங்குவேஜை டீச் பண்ணுறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் மூலமா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தாலும் சரி, வேறு யார் டீச்சர்ஸ்டே இருந்தாலும் சரி, டெய்லி வந்து இங்கிலீஷில் இல்லாட்டி அவங்க எந்த டார்கெட் லாங்குவேஜ் வச்சுருக்காங்களோ அதில் கம்யூனிகேட் பண்ணுறது மூலிமா நம்ம கற்றுக்க வைக்காதுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எம்பசிஸ் ஆன் லேர்னிங் டு கம்யூனிகேட் த்ரூ இன்ட்ராக்ஷன் இன் த டார்கெட் லாங்குவேஜில் ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு இன்ட்ராக்ஷன் மூலிமா லேர்னிங் ப்ராசஸை கொண்டுட்டு போகிறது. செகண்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அத்தன்டிக் டெக்ஸ்ட் இன்டு த லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு லேர்னிங் சிச்சுவேஷன் இருக்குது, இப்போ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கம்யூனிகேட் அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மூலயமா ஒரு பர்டிகுலர் இதை கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ், அது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அத்தன்டிக் டெக்ஸ்ட் இன்டு த லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ஸை மாற்றி
அத்தன்டிக் டெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்ஸு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குறது. அதை எப்படின்னா லேர்னிங் சுச்சுவேஷனாக மாற்றி அது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி மூலியமாகவோ கம்யூனிகேஷன் மெத்தட் மூலியமோ அந்த மாதிரி பண்ணுறது. லாஸ்ட் ஒன் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னர்ஸ் டு ஃபோக்கஸ் நாட் ஒன்லி ஆன் லாங்குவேஜ் பட் ஆல்சோ ஆன் த லேர்னிங் ப்ராசஸ் இட் செல்ஃப். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஸோ த ப்ரொவிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னர் டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ அந்த லாங்குவேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு மட்டும் ஒரே அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் அதோட கிராமர் அதோட இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிவிட்டு அந்த லாங்குவேஜோட இதில் மட்டுமே நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. இன்னொரு அதை தாண்டி வேறு எதுக்கு போகணும் அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸ். அப்போ அதை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் ப்ராசஸ்லையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் டீச்சிங்குமே அப்படி தான். ஏன்னா இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிகேட்டிவ் காம்படென்சி இருக்கணும், இல்லை கிராமட்டிக்கல் காம்படென்சி இருக்கணும், அந்த கிராமர் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன். ஸோ அதுலேயே அந்த கம்யூனிகேஷன்லேயே நம்ம வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிடணும். ஸோ அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இது பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை தமிழ்லையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்லையும் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இங்கிலீஷில் பார்த்த எல்லாத்தையுமே தமிழ்லையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் கம்யூனிட்டி லாங்குவேஜ். ஏன்னா இந்த கம்யூனிகேட்டிவ் இதெல்லாம் குழப்பிடாதீங்க. கம்யூனிட்டி வேறு, குரூப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு லாங்குவேஜில் டார்கெட் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதான் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ். செகண்ட் அடுத்து வந்து டாஸ்க் பேஸ்டு அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் மூலமா லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். அதாவது கம்யூனிகேஷன் மூலமாக வச்சு அந்த கம்யூனிகேட் அப்படின்ற இதுக்காக குழந்தைங்க வந்து ரியல் மீனிங்கை கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க எதை பேச வர்றாங்களோ அதை வந்து டார்கெட் லாங்குவேஜில் அவங்க கம்யூனிகேட் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்றது. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தேர்ஸ்டே வந்து தமிழ் பெடகாகி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நம்ம வந்து கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து சீட்டெட்டில் வந்து சிடிபி ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஈவினிங் வந்து அனுப்புகிறேன். 15 or 20 கொஸ்டின்ஸோட அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிடிபியில் நல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிடிபி கிளாஸஸ் வந்து இல்லாட்டி ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து சிடிபி ஃபுல் நோட்ஸ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு கிளான்ஸ் கிடைக்கும். அதனால் சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக டெய்லி வந்து சிடிபிக்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன் கூகுள் ஃபார்ம் வந்து அனுப்புவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.